இது காதலா ஃப்ரம் துள்ளுவதோ இளமை. அது வந்து டியூனாவே பயங்கரமாக இருக்கும். டியூன் கேட்டாலே லவ் பண்ணு தான் தோணும். அப்போ அந்த டியூனில் ஒரு ஜோஷ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு அந்த காதலை ஃபீல் பண்ணுற ஜோஷ் இருக்குல்ல, அது நீங்கள் வந்து புதிதாக எந்த நெஞ்சுக்குள் பாயும் ரத்தம், உறங்கும்போது ஏதேதோ உளறல் சத்தம், கனவுக்குள்ளே கண்ணாடி வளையல் யுத்தம், என் கவிதைக்கு இருக்கு எல்லாமே நீதான் அர்த்தம். ஓகே, அடுத்த லைன் தான் ஹைலைட் ஆக்சுவலாக. உயிர் கூந்தல் ஏறி ஓடி போனதே. இது காதலா வந்து ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப அழகான ஒரு படைப்பு இது. அது வந்து யுவன் எல்லாம் வந்து ரொம்ப அப்போ தான் நெருங்கி பழகி ரொம்ப நண்பர்களாகிறோம். மியூசிக் டைரக்டராகவும் அவர் இல்லாமல், நான் வந்து ஒரு லிரிசிஸ்டாக இல்லாமல், செல்வராகவன் வந்து ஒரு டைரக்டராக இல்லாமல், எல்லாருமே ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நண்பர்களாக ஏதாவது ஒன்று வந்து நம்ம ஒரு பெருசாக ஒன்று பண்ணணும், ஆனால் அது வந்து உணர்வுபூர்வமாக இருக்கணும் அப்படிங்கும்போது அப்படியே உட்காந்து எழுதணும். செல்வராகவனும் நானும் அப்படியே உட்காந்து அப்படியே எழுதுறோம். அப்படி எழுதி எனக்கு அதே புது எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி தான் இந்த இது காதலை உருவாக ஆரம்பிச்சது. அப்படியே மெல்ல எழுதுகிறோம். அதுக்கு வேற ஒரு தாட் அவர் சொல்கிறாரு, இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு அவருக்குள்ளே அவர் சந்தித்த சில காதல்கள் எல்லாம் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த இது காதலா பாட்டு உருவாச்சு.